Hi friends, welcome to Samayal Vera Level. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீஸ் புலாவ். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் இப்படி கீரை எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதுக்கப்புறம் பீஸ் 1 கப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3/4 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்டார் எண்ணெய், மராட்டி மொட்டு 1, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிடலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்துடலாம். இப்போ புதினா சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துருவோம். ரைஸ் சேர்த்துடலாம். ஒரு கலர் கலரிட்டு லேசாக கலருங்க. உடஞ்சிடும் ரைஸு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இப்போது இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தால அதில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். மீதி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். மொத்தம் 4 டம்ளர். நல்லா கலரி விடுங்க. உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துடலாம். குக்கர் மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கலரி விட்டுட்டு திருப்பி வெயிட் போட்டு ஒரு விசிலில் இறக்கிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. நல்லா கழுவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடிடுவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்னா 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் சேர்த்த பீஸ் புலாவ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேற லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.